வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் சந்திரனோட இணைஞ்ச கிரகத்தோட பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தில் சந்திரனும் சூரியனும் இணைஞ்சிருக்குது அப்படின்னாலோ, இல்லைன்னா சந்திரனோட செவ்வாய் இணைஞ்சிருக்குது அப்படின்னாலோ, இல்லைன்னா சந்திரனோட புதன் இணைஞ்சிருக்குது அப்படின்னாலோ, இல்லைன்னா சந்திரனோட குரு இணைஞ்சிருக்குது அப்படின்னா, இதுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போங்க. அதாவது சந்திரனோட சூரியன் நிறைஞ்சிருக்குது அப்படின்னா, அந்த ஜாதகர் ரொம்பவே புகழானவராக இருப்பார். இவருக்கு இடம் மாறி நல்ல உயர்வுகள் இருக்கும். இவருக்கு அரசாங்கம், அரசியலில் நல்ல ஈடுபாடுகள் இருக்கும். தாயாரோட ஆலோசனையோடு இவர் செயல்பட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இவரை பொறுத்தளவுக்கு நிறைய ஊர்லாம் சுற்றி வர்றது, அதே மாதிரி நிறைய தேசங்கள்லாம் சுற்றி வர்றதுக்கான அமைப்புகள்லாம் உண்டுங்க அவருக்கு. இவங்களை பொறுத்தளவுக்கு அம்மன் வழிபாடு இவங்களுக்கு நல்ல மேன்மைகளை கொடுக்கும். இது ரெண்டுமே வெளிச்ச கிரகமாக இருக்குல்ல, அதாவது சந்திரனும் சூரியனும் வெளிச்ச கிரகமாக இருக்கனால இவங்களுக்கு கண் நோய் இருக்குங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில்ன்ற பார்க்குற விஷயத்தில் இவங்களுக்கு ஸ்டூடியோ வைக்கிறதா இருக்கட்டும், பயணங்கள் சம்மந்தமான தொழிலெலாம் இவங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. இந்த சந்திரனோட சூரியன் இணைஞ்சிருக்கிறது அப்படின்னா இது அமாவாசை யோகம் அப்படின்னு சொல்கிறதுங்க. அடுத்ததாக சந்திரனோட செவ்வாய் இணைஞ்சிருக்கிறது. சந்திரனோட செவ்வாய் இணைஞ்சிருக்கிறது அப்படின்னா இது சந்திரமங்கல யோகம் அப்படின்னு சொல்கிறது. இவங்களோட தாயார் பார்த்திங்கன்னா நல்ல கம்பீரமாகவும் நல்ல ஆளுமை மிக்கவங்களாக இருப்பாங்க. வெளியில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட இவங்களுடைய தாயார் அவங்க முன்னே நின்று அதை சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு துணிச்சலும் தைரியமும் இருக்கும். குடும்பத்தில் அப்பாவை விட இவங்க அம்மா ரொம்பவே துணிச்சலாக இருப்பாங்க. இவங்களுடைய தாயார் பார்த்திங்கன்னா நல்ல கம்பீரமான குரலில் பேசுவாங்க. சமையல்லாம் இவங்க ரொம்பவே அருமையாக பண்ணுவாங்க. இவங்களுடைய தாயார் ரொம்பவே காரம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சந்திரன் செவ்வாய் காம்பினேஷனில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய தாய் வழி உறவுலேயே நிறைய பேர் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இவங்களுடைய தாயாருடைய வழியில் ஒரு 2 திருமணம் முடித்தவங்களும் இருப்பாங்க. சந்திரன் செவ்வாய் காம்பினேஷனில் இருக்கவங்க இவங்க பயணங்கள்லாம் பண்ணும்போது நிறைய தடைகள் ஏற்படும். இந்த சந்திரன் செவ்வாய் காம்பினேஷனில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா வெளியூரில் போய் நல்ல பதவி நல்ல புகழ் அடையக்கூடியவங்களாம் இவங்களாம் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த சந்திரனும் செவ்வாயும் ரொம்பவே நெருக்கமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுடைய குடும்பத்திலேயா இருக்கட்டும், இல்லைன்னா இவங்களோட மனைவியோட குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மிருகஸ்ரீடம், அவிட்டம், சித்திரை நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சித்திரை மாதத்தில் பிறந்தவங்க இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் சந்திரன் செவ்வாய் காம்பினேஷனில் நிறைய பேர் சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணவங்களும் இருப்பாங்க. அடுத்த ஒரு இணைவு என்ன அப்படின்னா சந்திரனோட புதன் இணைஞ்சிருக்குது அப்படின்னா இது ரெண்டுமே அறிவு கிரகம். இது ஏதாவது பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு ரொம்பவே மறதி இருக்கும். அதே மாதிரி நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதே இது நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னா இவங்க இடம் மாறி போய் படிக்கிறது, பயணம் பண்ணி படிக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சந்திரன் புதன் காம்பினேஷனில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா தொழிலை பொறுத்தளவுக்கு ஹோட்டல் தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். போலீஸாக இருக்கட்டும், மிலிட்ரியாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இவங்களில் பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் புதன் காம்பினேஷனில் இருக்கவங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுத்துகிட்டு அப்புறம் வருத்தப்படுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சராக இருக்கவங்க, மளிகை கடை வச்சுருக்கவங்களுக்குலாம் இந்த சந்திரன் புதன் காம்பினேஷன் இருக்கும். சிலர்லாம் பார்த்திங்கன்னா லேடிஸே தையல் தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் புதன் காம்பினேஷன் இருக்குங்க. சந்திரனும் புதனும் அறிவு கிரகம் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால் இவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா லைப்ரரி போய் படிக்கிறது, பேப்பர் படிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்கள்ட்ட இருக்குங்க. அடுத்ததாக சந்திரனோட குரு இணைஞ்சிருக்குது. இப்படி இணைஞ்சிருக்கிறதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்கிறது. இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்களுடைய தாயார் ஆன்மீகவாதியாக இருப்பாங்க. ரொம்பவே எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. தாயாருக்கு பார்த்திங்கன்னா புத்திர கவலை இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை உருவாகி கரு கலைஞ்சிருக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குழந்தைய பிரிஞ்சு வேறு இடத்துல இருப்பாங்க. இல்லைன்னா குழந்தை பிறந்தோன்னே வேறு இடத்துக்கு இவங்க மாறுவாங்க. இது மாதிரியான அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் குரு காம்பினேஷனில் இருக்குங்க. இது எதனால் அப்படின்னா சந்திரனுங்கிறது தேய்மான கிரகம். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இவங்கெல்லாம் இடம் மாறி புகழ் அடையக்கூடியவங்களாம் இந்த சந்திரன் குரு காம்பினேஷனில் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பயணங்கள் மூலமாக நல்ல லாபங்கள், நல்ல அனுகூலங்கள் இருக்கும். அதே போல் இவங்களுக்கு இரவு நேரம் இவங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமாக இருக்கும். யாரெல்லாம் நைட் டியூட்டி பார்க்குறவங்களா இருக்கட்டும், வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிகப்பெரிய யோகங்கள் உண்டுங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு சித்ரா பௌர்ணமி வழிபாடெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா மிகப்பெரிய நல்லது இவங்களோட லைஃப்பில் நடக்குங்க.
இந்த சந்திரன் குரு காம்பினேஷன் அப்படிங்கிறது இது வந்து ஒரு கல்வி கிரகம். அதனால நிறைய பேர் ஆசிரியராக இருக்கிறது, வழிகாட்டுதலாக இருக்கிறது, அதே மாதிரி சட்டம் படிக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய பேருக்குலாம் இந்த சந்திரன் குரு காம்பினேஷன் இருக்குங்க. இந்த சந்திரன் குரு காம்பினேஷனில் இருக்கவங்க வாழ்க்கையில் ஒரு சில இறக்கங்கள் இவங்க லைஃப்பில் இருந்தால் கூட, ஆனாலும் கண்டிப்பாக இவங்க மிகப்பெரிய மேன்மைக்கு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக வந்துடுவாங்கங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா, நான் சந்திரனோட இணைந்த கிரகத்தோட நான் பலன்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.